இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை 4 பீஸா வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா நம்ம ஒரு விரல் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் புதினா கொஞ்சமும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய் உருகினதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கிடையில் நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட நல்ல ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்கனால மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிதமான தீயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை ஊற்றின உடனே நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இன்னும் கூட ஒரு 2-3 நிமிஷம் அதை வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், அதாவது காளான்களை எடுத்து இதோட போட்டுக்கோங்க. கூட ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதிலேயே மிதமான தீயில் நல்லா வதக்கிடுங்க. அந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மஷ்ரூமுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஊற வச்ச அரிசியை தனியாக எடுத்துகிட்டு அரிசியை மட்டும் இதோட போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கோமோ அந்த தண்ணியை இதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி நம்ம மஷ்ரூமுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதோட சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீம் போனதுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி உதிரியாக ரொம்ப சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.